வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெஷல் மீன் குழம்பு ப்ளஸ் வந்து ஸ்பெஷல் மீன் ஃப்ரை அண்டு தவா ஃப்ரை. தவா ஃப்ரைனால் வேறு ஒன்றும் இல்லைங்க, தோசைக்கல்லில் போட்டு எடுக்க போகிறோம். அதை தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம காட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு மீன் குழம்ப வைக்கிறோம், அதுக்கப்புறமா மீனை ஃப்ரை பண்ணுறோம், அதுக்கப்புறமா தோசைக்கல்லில் போட்டு சாப்பிட்றோம். நல்ல ஒரு இலை போட்டு மீனை தூக்கி போட்டு இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு ஃபிஷ்ஷு. இன்றைக்கி ஃபுல்லாகவே ஃபிஷ்ஷு தான். ஏன்னா வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஃபிஷ்ஷு செய்யலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து நம்ம ஃபிஷ்ஷு செய்யலான்ட்டு நான் வேம்பு தளத்தில் காலையிலேயே போயிட்டு ஒரு நம்ம ஊருக்கு பக்கத்தில் தான் ஒரு 3 கிலோ மீன் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்க மீன் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். மீன் வாங்கியாச்சு பாருங்கள். அக்கா வந்து சுத்தம் பண்ணி அழகாக வெட்டிகிட்டு இருக்கிறாங்க. பாதி குழம்புக்கு கொஞ்சம் சின்ன பீஸாகவும், ஃப்ரைக்கு வந்து கொஞ்சம் பெரிய பீஸாகவும் வெட்ட சொல்லியிருந்தேன். ஒரு மீனை வந்து அப்படியே நம்ம ஃப்ரைக்கும், ஒரு மீனை வந்து குழம்புக்கும் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வெட்ட சொல்லிட்டேன். அக்கா வெட்டிகிட்டு இருக்கிறாங்க. உப்பு மஞ்சத்தூளை போட்டு மீன் நல்லா ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துக்கலாமா? அப்போ தான் வந்து மீனில் இருக்கிற அந்த ரத்த வாடை இதெல்லாம் போகும். போட்டு நல்லா சுத்தமாக அலசி போடலாம். அப்படிதான் 2.5 வரும். மறுபடியும் ஒரு உப்பு தண்ணியில் போட்டு கழுவணுமா? நல்ல தண்ணி போட்டு. ஓகே, சுத்தமாயிடுச்சா? இன்னும் ஆகலையா? இன்னும் கொஞ்சம் ஆகணுமா? ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா வந்து சுத்தமான தண்ணியில் உப்பை போட்டு மீனை நல்லா கழுவி எடுத்துடலாம். அதேமாதிரி குழம்பு வைக்கும்போது நீங்கள் உப்பையும் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம உப்பு தண்ணியில் கழுவுறதுனால கொஞ்சோண்டு உப்பு ஏறி இருக்கலாம். ஸோ அதனால் கம்மியாக போட்டு ரெடி பண்ணிக்கோங்க, சரிங்களா? வாங்க இப்போ நம்ம குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். நான் கொஞ்சம் வீட்டுக்கு வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அவங்க ஆல்ரெடி குழம்பு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இங்கே பாருங்கள், குழம்புக்கு தேவையான மசாலாக்கள் எல்லாமே போட்டாங்க. ஏன்னா வந்து அதை வந்து வீடியோ யாரும் எடுக்கலை, ஒரு சும்மா கொஞ்சம் கிளிப்பிங் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சுது. ஸோ அதனால தான் இப்போ வந்து குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா புளிக்கரைசல் ஊற்றுவாங்க. புளிக்கரைசல் ஊற்றுனாங்க அப்படின்னாவே வந்து 3/4 மீன் குழம்பு ரெடின்னு அர்த்தம். ஏன்னா மெயினே வந்து அதுதான். இதை போட்டுட்டு லைட்டாக ஒரு கொதி வந்துச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறமா வந்து ஃபிஷ்ஷை போட்டு இறக்கிடுவாங்க. இதுதான் வந்து மீன் குழம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் காரம், உப்பு, அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான புளிக்கரைசல் இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம மீனை போட்டுடலாம் வாங்க. மீனை பாருங்கள், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், சின்ன மீன். இதை வந்து மீன் குழம்புக்கு அப்படியே அங்கங்கே கடைசியாக ஒரு 5 நிமிஷம் இருக்க இதெல்லாம் போட்டு பாருங்கள். ஒரு லைட்டாக ஒரு 4 பெரட்டு மட்டும் பெரட்டி விட்டோமா போதும், மீன் குழம்பு சூப்பராகவே தயாராகிடும். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் மீன் குழம்பு. லைட்டாக கொத்தமல்லி தலையை அப்படியே தூவி விட்டு நம்ம வந்து குழம்ப இறங்கிற மீனை வந்து நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரை பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். ஈவினிங் நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் எடுத்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊறிடுச்சு. செம்மையாக ஊறி இருக்குது ஃபிஷ்ஷு. பார்த்தீங்கன்னாவே தெரியும் பாருங்கதா, நல்லா மசாலாலாம் உள்ளே ஏறிடுச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்து பொரித்து சாப்பிட போகிறோம், சரிங்களா? மீனை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஊற வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா அந்த மசாலாஸ்லாம் உள்ளே இறங்கும். பாருங்கதா எவ்வளோ மசாலா இருக்குது பாருங்கள். மீன் சில்லி மசாலா சூப்பராக இருக்குது. நம்ம இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்தில் நம்ம எண்ணெயில் போட போகிறோம். எண்ணெய் காய்ஞ்சதும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம், சாப்பிட்டு பார்ப்போம். டேஸ்ட்டு மேலுமே வேறு லெவலாக இருக்கும். அப்படியே பாருங்கள் எப்படி தக்கன்னு மின்ற மாதிரி இருக்குது. இந்த ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். கடலெண்ணெய் வாசம். வருதான் தோசைக்கல்லாம் ரெடி ஆகிட்டு. அடுத்து வந்து ஃப்ரை பண்ண ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சு.
மீதி வந்து தோசைக்கல்லில் போட்டு அதை அப்படியே வணங்கிட்டு இருக்கிறோம். பாருங்க, தோசைக்கல்லில் வந்துட்டு இருக்குது, செம்மையாக வந்துட்டு இருக்குது தோசைக்கல்லில். பாருங்களா, இது பண்ணி நம்ம வீட்டு வாழை இலையில் எடுத்து வச்சாச்சு. டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குது. பார்த்தீங்களா, பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப அந்த தோசைக்கல்லில் போட்ட மீனையும் சாப்பிட்ணும். சூப்பராகவே இன்றைக்கி வந்து மீன் குழம்பு, அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்ட மீன், இது 3மே இன்றைக்கி சூப்பராக ரெடி பண்ணி சாப்பிட்டாச்சு. ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சுங்க. எல்லாமே டேஸ்ட்டு நல்லா அல்டிமேட்டாக இருந்துச்சு. தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஷார்ட்ஸ் மட்டுமே நம்ம ரொம்ப நாளாக போட்டுகிட்டு இருந்தோம். இதுக்கு மேலே வந்து டிஃப்ரெண்ட்டான ஃபுட் வீடியோலாம் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் நம்ம சேனலில். ஸோ புதுசாக யாராவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, தேங்க்யூ. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.